விசுவாசம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. விசுவாசம் என்றால் என்ன அதை கொஞ்சம் பார்க்கலாம். விசுவாசம் என்று சொன்னால் காணப்படாதவைகள் என்றாலும் ஒரு நாள் அதை காண்போம் என்று நம்புவதற்கு பெயர் விசுவாசம். என்ன, இன்னைக்கு காணல, இயேசுவானவர் எத்தனை பேருக்கு பார்த்திருக்கோம்? இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவரை குறித்து வேதம் எழுதி இருக்கிறது. இயேசுவானவரை நீங்க உணர முடியும். ஆனா இயேசுவானவரை என்ன பண்ண முடியாது. நீங்க ஒரு மனிதனாக இந்த பூமியிலே நீங்கள் பார்க்கவில்லை, இனிமேல் அப்படி பார்க்க போறதும் இல்லை. அப்ப காணப்படாதவை என்றாலும் இன்னைக்கு நம்முடைய கண்களிலே நாம காணப்படாததான ஒரு காரியமான சத்தியம் காணப்பட்டாலும் ஒரு நாள் காண்போம் என்று நம்புகிறோம் அல்லவா? அவர் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நம்புறோம், பாத்தீங்களா? அதுக்கு பேர் விசுவாசம். எபிரேயர் 11:1 இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் இருக்கிறது, ஆனால் காண முடியவில்லை. ஆனபடினாலே நம்ப மாட்டேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல, ஆனால் நம்பப்படுகளுடைய உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி எழுதுறார். ரோமர் 8:24 இப்படி வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக தான் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக சிலுவையிலே தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எனக்காக ரத்தம் சிந்தினார் வேதம் சொல்லுகிறது அல்லவா? அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் தேவன் பாத்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, நான் தான் பார் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எந்த நம்பிக்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது, நாம் அதை விசுவாசிக்கிறோம், மறுபடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன அவசியமே இல்லை. காண்கிறத ஏன் நம்பணும்? இருக்கு, ஆல்ரெடி தெரியுது. அப்ப நம்பிக்கை விசுவாசம் என்பதனுடைய அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். அடுத்ததாக, காணவில்லை என்றாலும் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். கேள்வி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? புரிந்து கொள்ளுங்க திரும்பவும். நான் வாசிக்கிறதை நான் நம்பினாலும் அதற்கு பேர் கேள்விதான். யாரோ சொல்லுகிறார்கள், என் காதிலே விழுகிறது, அதனை நான் ஆராய்ந்து பார்த்து உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதற்கும் பெயர் கேள்விதான். கேள்வி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காணவில்லை என்றாலும் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் உண்மையான விசுவாசம். அடுத்ததாக, காண்பதால் அல்ல சத்திய வார்த்தைகளை கேட்பதால் வருவதே உண்மையான விசுவாசம். எதை குறித்து பேசிட்டு இருக்கேன்? விசுவாசத்தில் நிற்கிறவர்கள்னா என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அப்ப விசுவாசம் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், காண்பதால் அல்ல சத்திய வார்த்தைகளை கேட்பதால் வருவதே உண்மையான விசுவாசம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், ஆனபடினாலே விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்திலே காணப்பட்டாலும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இதை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்பது உண்டாக்குறது. இப்படி ஒரு வசனத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியும். என்ன அப்படின்னா, சிலுவையின் உபதேசத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போதே, இந்த பிரசங்கத்தினாலே ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளை அனுப்புகிறார், அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது, அல்லது விளக்கப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை நம்புகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப பிரசங்கத்தினாலே ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். என்ன அப்படின்னா, நான் வந்தேன், செய்ய வேண்டிய காரியங்களை செய்தேன், அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன், போய் அறிவியுங்கள் என்று சொன்னேன். அறிவிக்கிறார்கள், கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் அப்படின்னா இந்த நாளில நாம் அறிந்து கொள்வோம். அர்த்தம் என்னன்னா, சத்தியத்தை கேள்விப்படுகிறபடினாலே. கேள்விப்பட்ட பிறகு நீங்க எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம், இங்க ஓடலாம் அங்க ஓடலாம். பட் என்னவா காணப்படணும்னா, கடைசியில நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம், விசுவாசிகள் என்று அர்த்தம். சரி, அடுத்ததாக அதுக்கு 2 வசனத்தை நான் வாசித்துறேன். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். அப்ப உண்மையான விசுவாசம்னா என்ன அப்படின்னா, இந்த வசனத்திலிருந்து நீங்கள் கேள்விப்படுகிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அல்லது விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்புகிறதே, அதற்கு பேர் உண்மையான விசுவாசம். யோவான் 20:27-29 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். தோமாவை குறித்து, தோமா அவரோடு கூட வாழ்ந்ததான மனிதன்.
ஆனால் அவர் பேசினதான காரியங்களுடைய கருத்தை அறியாதவனாக அவர் உயிரோடு எழுந்ததான செய்தியை அவன் கேள்விப்பட்ட போது, கேள்விதான் பட்டான், பார்க்கல, கேள்விப்பட்ட போது அதை அவன் ஏற்க மறுக்கிறான். அப்ப நடக்கிறதான சம்பவம், அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 29 வசனம், அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தோமா விசுவாசித்தான்? கூடயே இருந்ததான அப்போஸ்தலனாகிய தோமா இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை அல்லது அவர் யார் என்பதை ஏன் விசுவாசித்தான்? கண்டதுனால விசுவாசித்தான். அவரை உயிர்த்தெழுந்து அவரை காண்பதற்கு முன்பாக கேள்விப்பட்டதை அவனால விசுவாசிக்க முடியல. அப்ப அவனை அவிசுவாசி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அவிசுவாசியா இருக்காத, விசுவாசியா இரு என்று சொல்லி அதற்கு பின்பு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னார், அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அதனால என் ஆண்டவரே என் தேவனே அப்படி சொல்றான். இவ்வளவு நாள் ஆண்டவரேன்னு சொன்னான், எஜமானேன்னு சொன்னான், குருவே போதகரேன்னு சொன்னான். இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு இவர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ஆனால் என் தேவனே என்று சொன்னான். ஆனால் இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவர் தன்னை காண்பித்தா யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. அவ்வளவு அவிசுவாசியாய் காணப்பட்ட, சத்ருவாய் காணப்பட்டதான பவுல் அப்போஸ்தலனே அவர் தன்னை காண்பித்தா என்ன பண்ணுவான்? விசுவாசிப்பான்ல. யாரா இருந்தாலும் அவர் தன்னை காண்பித்தா விசுவாசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப உண்மையான விசுவாசம்னா என்ன? ஆக்சுவலா அவர் தன்னை காண்பிக்கிறபடினாலே, பிசிக்கலி காண்பிக்கிறபடினாலே விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. இந்த வேதத்தில் அவரை குறித்து அவர் சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை கேள்விப்பட்டு அவர் உண்டென்றும் ஒரு நாள் அவரை எல்லாரும் காண்போம் என்றும் சொல்லி விசுவாசித்து காத்திருக்கிறார்கள். பாருங்க, அதற்கு பெயர் உண்மையான விசுவாசம் அல்லது கிறிஸ்தவ விசுவாசம் அல்லது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேதம் எதிர்பார்க்கிற விசுவாசம். அப்படியானால் சத்திய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். விசுவாசம்னா என்ன? இந்த சத்திய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதற்கு பெயர் தான் உண்மையான விசுவாசம். சரி, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், அதனுடைய கருத்து இப்ப உங்களுக்கு விளங்கும். என்ன அப்படின்னா, யோவான் 8:32 இப்படி வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன? சத்தியத்தை அறிகிறபடினால் ஒரு மனுஷன் அவன் விடுதலை அடைகிறானா? அப்படி அல்ல. அந்த சத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே, விசுவாசிக்கிறபடினால் விடுதலை அடைகிறான். நீ எப்படி நினைக்கிறீங்க? இத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா, சத்தியத்தை அறியாதவங்க எவ்வளவு பேர்? நீங்க மாத்திரம் கிடையாது, எத்தனையோ பேர் சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் சத்தியத்தை ஏற்காதவர்களா இருக்கிறார்கள். அப்ப ஏற்காத போது அவருடைய ஆத்மா விடுதலை அடைய முடியாது. இந்த வசனம் என்னதான் சொல்லிக் கொடுக்குறதுன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா, சத்தியத்தை அறிகிற மனுஷன் அதை விசுவாசிக்கும் பொழுது அவன் விடுதலை ஆகிறான், அவனுடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறது என்று சொல்லி அர்த்தம்.